நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபத்திரன் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இதனுடைய 308வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கவி காளமேகம். இந்த காளமேக புலவர் இந்த கவின்ற பட்டத்தை எப்படி வாங்கினார்? இவர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு வைணவர். இவர் ஸ்ரீரங்கத்தில் மடப்பள்ளியில் வேலை பார்த்துருந்தவர். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கோவிலில் மடப்பள்ளியில் வேலை பார்த்தவர். அவர் என்ன செய்வார்னு, அங்கே சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு படுத்துக்கிறதுக்கு திருவானைக்காவல் வந்துடுவார். ஸ்ரீரங்கத்துக்கு டிஸ்டன்ஸ் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மினிமமாக இருக்கும் அந்த காலத்தில் சொல்லும்போது. ஸோ அங்கே இதில் இந்த பிரகாரத்தில் இருக்க தூண்கள்லாம் இருக்கும், திண்ணை ஆற்றக்குள்ளையே அங்கே குரட்டு தூங்குவார். அப்படியே இருக்கும்போது அதே திருவானைக்காவலில் ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர். அவர் அம்பாளை எப்படியா நேருக்கு நேர் பார்க்கணுன்னு ரொம்ப தபஸ் பண்ணுறார். பிரம்மச்சாரி ரொம்ப கடும் தபஸ் பண்ணும்போது அம்பாள் அனுகிரகம் பண்ணுறார். இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், திருவானைக்காவல் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி என்ன செய்வான்னா, சாயந்தர வேளையில் வெள்ளை வஸ்திரம் தான் கட்டுவாள், வெள்ளைப்பட்டு தான். அதை கட்டிட்டு அழகாக மல்லிப்பூவெல்லாம் சூடிட்டு, முல்லைப்பூ மல்லிப்பூ சூடிட்டு அழகாக அப்படியே வர ராத்திரி பாதி ராத்திரியில். அதனால தான் தனியாக அந்த அம்பாள் ரொம்ப உக்கிரம சொரூபியாக இருந்தால் அந்த காலத்தில் சொல்லப்படுறது. அப்படியே வரும்போது நல்லா தாம்பூரை தரிசிட்டு இருக்கா. அது மென்னுண்டே வர இந்த பிரம்மச்சாரிக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக கிட்ட போய் எழுப்புறா. அவர் பார்த்து இந்த வெள்ளை புடவை கட்டிட்டு மல்லிப்பூ இதெல்லாம் சூடிட்டு இருக்கா இல்லையாப்போ, மோகினி போன்னு விரட்டிடுறார். அவர் சிப்போ தூரப்போன்றார். அம்பாளே அனுகிரகம் பண்ண வரும்போது புரிஞ்சுக்க தெரியல அவருக்கு. ஸோ அப்படியே அவர் அச்சிரிச்சுட்டே வந்துட்டு போது இந்த காளமேகம் அப்போ கவி கிடையாது. அவர் மடப்பள்ளியில் சமயக்காரர் வந்தவர். அவர் இங்கே பார்த்து காளமேகத்தை பார்த்துட்டு வாயை திறக்கார பாருங்க, தாம்பூர் அது அது உமிழ்ஞ்சிடுறான் அவன் வாயில். போயிடுறா. ஷீ டிசப்பியர்ஸ். உடனடியாக அவருக்கு அப்படியே வரப்பிரசாதி என்ன அப்படியே மட திறந்த வெள்ள மாட்ட பாட ஆரம்பிச்சிடுறாரு அம்பாளை பற்றி. வைணவராக இருந்தது. இங்கே சைவ கோவிலில் சிவன் கோவிலில் இது பண்ணி அம்பாளுடைய அந்த தாம்பூல எச்சலை முழுங்கியதுனால he gets all இது blessings from அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரியை சில பேர் சொல்லுவாள். என்ன சொல்லுவான்னு, அவள் வராகி ஸ்வரூபன்னுவா. அது எப்படியா நமக்கு தெரியாது. இன் வாட் வே வராகி இஸ் ரிலேட்டட் தெரியாது. இவர் தான் கவி காளமேகம். இவர் ஸ்ரீரங்கத்து மடப்பள்ளியில் ஒரிஜினலாக இருந்தவர். பின்னாடி அம்பாளுடைய தாம்பூல எச்சலை சாப்பிட்டதுனால பெரிய கவியாக மாறிடுறார் இவர். சமயக்காரர் பரிசாரராக இருந்தவர் அப்படி மாறி நான் பாருங்க கவியாக மாறிடுறார். யாரால்? அம்பாளுடைய அனுகிரகத்தினால. அந்த அம்பாள் யார்? அகிலாண்டேஸ்வரி. 2 கையில் இந்த அமர பூ வச்சுட்டு அவள் முன்கையில் பராபயத்தை வச்சுட்டு அம்பாள் இருக்கா. She is revered along with the goddesses Meenakshi and Kamakshi, forming the Trishakti triad, the most powerful goddesses in Shaktism. The name Akilandeshwari is derived from Sanskrit and means the universal mother. She is often depicted as a beautiful woman with 4 arms, holding a trident, a lotus, a rosary, and a water pot. She is known for her compassion and her ability to grant boons to her devotees. Akilandeshwari is a popular deity in South India, and her temples are visited by thousands of pilgrims every year. She is especially revered by women. இந்த கவி காளமேகத்தினுடைய இந்த மாதிரி ஆறுதுன்று ஒரு பெரிய இதுதான் அது. இந்த அம்பாள் வரப்பிரசாதம் இல்லாமல் இவருக்கு கிடைச்சிக்காது இந்த மாதிரி இது. ஏன்னா இது அதுவும் பாருங்க, பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால இவர் கிடைக்கிறது. இந்த காளமேகம் என்ன செய்கிறாருன்னா, அப்புறமா கயத்தாறில் பின்ன கூட வீரபாண்டி கட்டும்போது தூக்கில் போட்ட இடம் சொல்லுவாள். கயத்தாறில் வரதராஜ பெருமாள் ஒரு கோவில் இருக்குது. அந்த இடத்துக்கு வரார். அந்த இடத்துல வந்த இதுக்கு முன்னாடியே என்ன இருந்தது, ஏன் அங்கே நீங்கள் வர ஸ்ரீரங்கத்தில் இவருக்கு என்ன வேலைன்னா, மோகனாங்கின்னு ஒரு பெண் இருக்காங்க, ஒரு தாசி பெண்ணு. அவள் பெரிய இறைவன் மேலே அப்படி பற்றுதல் உடையவோ. அவள் பாட்டு பாடுறா. இங்கே இதில் அவன் மேலே தனியாக ஒரு இது இருக்குது, காதல் இருக்குது இவருக்கு. அவள் என்ன பாடுறான்னா, மோகனாகி தன் தோழிகளுடைய சன்னதியில் சென்று நின்றிருந்தாள். திருவாசகத்தில் திருவெம்பாவை பகுதியில் உள்ள ஒரு பாடலை பாடினாள்.
உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் என் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோர் சேரற்க. ஆண்டாள் எப்படி சொல்கிறாரோ, மானிடருக்கு என்று தடமுலைகள் வாக்கப்படியில் வாழகில் என் கண்ணான்னு சொல்கிறார். அது மாதிரி இவ சொல்கிறாங்க, எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எம்கண் மற்றொன்றும் காணற்க. இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏல் ஓர் எம்பாவாயின்னு சொல்லிட்டு பாடுறான். மோகனாங்கி இருக்கிற பாடலை இவ பாடுறாங்க. இது அவன் மேலே ரொம்ப காதல் இருந்தனால அவளை பார்க்கறதுக்கே வந்துருவாராங்க. ஸ்ரீரங்கத்துலேருந்து திருவானைக்காவலை ஏன் தேடி தேடினா அந்த மோகனாங்கி மேலே இந்த காதல்னால வந்தாரு சொல்லப்படுறது. இங்கே பாருங்க, அவருக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தனால அம்பாள் தன்னுடைய தாம்பூல எச்சலத்தை அவர் மேலே அவர் வாயில் விழ அவர் பிரியதாயிர. அந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் இந்த வரங்கள்லாம் கிடைச்ச பிறகு கவிப்பாடு திறமையெல்லாம் வந்த பிறகு ஒவ்வொரு இடமா விசிட் பண்ணுறார். கயத்தார் வர, கயத்தாரில் பெருமாள் கோவிலில் வரும்போது இவர் வாஜானுபவம் இருக்கார, இவருக்கு பல்லக்கு தூக்குன்றார், சாமியோட பல்லக்கை தூக்க சொல்கிறார். அப்போ நான் ஏன் தூக்கணும், பெருமாளை கோச்சின்னு பாடுறாரு அவர். என்ன பண்ணுறார், நீ கொலைகாரா பாவியே சொல்கிறார். பெருமாள் திட்டுறார், ஒன்று தூக்கினா பரவாயில்ல, இந்த மேலே அந்த பிராமணாலையும் சேர்த்து தூக்க சொல்கிறீங்க என்ன, அது கூட வருத்தம் தான். நிறைய பேரில் பெரிய பெரிய குண்டதெல்லாம் பட்டாச்சாரி உட்காந்துருப்பான் மேலே, இவாவது கீழே அவளையும் தூக்கணும். சாமி தூக்கினா பரவாயில்ல, மனுஷாலையும் சேர்த்து இந்த மனுஷனை தூக்கணும். அது ரொம்ப கொடுமையான சமாச்சாரம் அது. ஸோ அந்த மாதிரி தூக்கணுமே, அதனால் நீ கொலைகாரா பழிப்பா அப்படி திட்டி இந்த இதுவே நாசமாக போயிடணும் இந்த ஊரை அப்படி சமைச்சிடுறார். அவருக்கு அவருடைய வாக்கு அவ்வளோ பலிதமாகும். ஒரு வர மாதிரி ஒரு ஊருக்கு போய் போகும்போது மழையே இல்லை இந்த ஊரில் சொல்லு, மழை பெய்யணும் சொல்லி ஒரு கவி பாடுறார். கொட்டுது மழை. கவி காலமேகம்னு எப்படி வந்ததுன்னா அவர் சொல்லி எப்போ அப்படி நடந்தது. ஸோ அந்த இன்னி வரைக்கும் அந்த கைதாரில் இருக்க பெருமாள் கோவிலை இன்னி வரைக்கும் ரிப்பேர் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல யாராவது. கவி காலமேகம் கொடுத்த சாபத்தினால அந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு வரார். அங்கே வரும்போது அங்கே இருக்க பேச்சி அம்மனையும் இந்த மாடனையும் காவலுக்கு வச்சுட்டு போகிறார். நான் திருப்பி வர வைக்க முடியும். ஆனால் அதே ஊருக்கு வரும்போது தான் காவலுக்கு வச்ச மாடனையும் பேச்சு மறந்துடுறாரு அவர். அதாவது யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறார். அதை ஸோ இவரையே அடிச்சுடுறது அவரோட. ஸோ அப்படி தான் அவருடைய இறுதி காலம் முடிஞ்சு சொல்லப்படுறது. ஆனால் இப்போ காலமேகத்துக்கு அகிலாண்டேஸ்வருடைய அனுகிரகத்து இருந்தால் தான் அவ்வளோ பெரிய புலவராக மாறினான்னு சொல்லப்படுறது. அதுவும் ஒத்துக்கணும். நம்ம என்ன தமிழ் புலவர்கள்லாம் அந்த காலத்து சில இன்ஸ்டன்ட்டில் தான் மாதிரி திடீர்னு ஆகியிருக்கா. எப்படி காளிதாசன் சொல்லும்போது கவி காளிதாசன் எப்படி ஆனானோ, அதாவது அவங்க ரொம்ப மூடனாக இருந்தவன், அடிக்கலையில் கொண்டு நுனிக்கலையில் கொண்டு அடிக்கலையை ஒட்டினவன் காளிதாசன். பாருங்க, இந்த சிவாஜி கணேசன் நடிச்ச சினிமா மகாகவி காளிதாசன் வந்துடுறோம். அது இவன் தான் கரெக்டான மூடன். இவனவே ராணி கல்யாணம் பண்ணி சொல்லலாம், அந்த இளவரசிக்கு சொல்லி இவளை பிளான் பண்ணி வச்சு போவான் அவர்களை. அது மாதிரி இவன் ஒன்றுமே தெரியாமல் சமயக்காரன் வந்தவன் பெரிய கவியாக மாறி அவன் சொன்னதெல்லாம் வாக்கு அப்படியே படிச்சுது. காலமேகத்தினுடைய வாக்குகளை அப்படியே படித்து கடைசியில் தன்னுடைய இதனாலே அவனே இறந்து பெறார். அந்த இறப்பு கொஞ்சம் வித்தியாசம். இந்த மகாகவி காளிதாசனுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. காளிதாசன் தண்டின்னு ஒரு கவி இந்த போஜராஜ சமஸ்தானத்தில் இருக்கும்போது அப்போ தண்டி யாரை போட்டி வருது. 2 பேரும் கவி எடுக்கும்போது தராஸ் செட்டில் வைக்கிறா. இந்த சைடில் காளிதாசனோட இது வருது, இந்த பக்கத்தில் தண்டியோட கவி. தராஸ் செட்டில் எடுத்து பார்க்கும்போது தண்டியினுடைய ஓலை கீழே இறக்குறது, வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ யார் கவின்னு சொல்லி அம்மாள் பிரசன்னமாய் சொல்கிறேன், தண்டி கவின்னு சொல்லிடுறா. அடுத்து ஷீ இஸ் ஸ்டார்டிங் த நெக்ஸ்ட் இது வருஷம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு அடி முண்டேட்டான் அம்பாளை. மகாகவி காளிதாசன் மேட் சச் எ பிக் மிஸ்டேக். அந்த இதில் தான் போஜராஜா இதில் அரண்மனையில் இது நடந்தது. அப்படி சொன்ன உடனே அம்பாளை போய் சொல்லாம மாதிரி சிரிக்கிற அம்பாள். காளிதாசா தண்டி கவி சொன்னேன், ஆனால் நீயும் நானும் ஒன்றுடான்ற. அது அவசரப்பட்டு சொன்னதுனால அவன் கழுத்தறுப்பட்டு முண்டமாக தான் செத்து போகிறான். அதனால தான் தெய்வங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுறது.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு எத்தனையோ நம்ம போராத காலம் இந்த முன்வினை பயன் இருக்க, அதனால் நம்ம சில இதெல்லாம் கஷ்டப்படலாம் படுறோம். அதனால் சுவாமி காரணத்தை கூட சுவாமியை ப்ளேம் பண்ணவே கூடாது. அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி, ஆசாமியை ப்ளேம் பண்ணலாம். சுவாமியை நம்ம ஆஃப்டரால் நம்ம மலமூத்திரம் போகிற நம்ம ஒன்றுமே இல்லை நம்மகிட்ட. சரி, இது அம்பாள் அனுக்கிரகத்தினால இவருக்கு கவி படைக்க தந்தை கிடைச்சிது. காளிதாசனுக்கும் சரி, காளியனால அனுக்கிரகத்தினால கிடைச்சிது. ஆனால் அந்த அவசரப்பட்டு வார்த்தை விட்டான் பாருங்க, வெற்றி தலை குனிகிறான் காளிதாசனை. நான் சொல்லிட்டுமேண்டு இது எங்கே சொல்லிருக்குன்னா, இவரே சொல்கிறார், இந்த ஆயிஷங்கரை சொல்கிறார். இதெல்லாம் அந்த கேர்ஃபுல்லாக அந்த வேர்ட்ஸ் யூசேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம தப்பான வார்த்தைகளை தெய்வத்தை பார்த்து சொல்லிட்டோன்னா அதுக்கு உண்டான பலன் நம்ம அனுப்பிச்சு தான் ஆகணும். சரி, நம்ம விதியை வந்துக்கலாம், அவங்களாம் செய்யலாம். இன்றைக்கி பார்த்த காளிதாசன் இவர் காளமேகம் ஒரு சமயக்காரராக இருந்தவர், வைஷ்ணவராக இருந்தவர், அப்படியே இதுவாக மாறுறார், சாக்தனாக மாறுறார். அதை பார்த்துருக்கோம். அது அம்பாள் நினச்சா என்ன வேணால் பண்ணிவிடுவேன்னா, உண்மேஷ நிமிஷோத்பன்ன விற்பன்ன பகுனாவளிக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பல அண்டங்களை படைக்கிறான் இருக்கு. அவளை நம்ம மாற்ற முடியாது. இஃப் ஷி வாண்ட்ஸ் எனிதிங் ஷி கேன் டூ ஃபார் அஸ். ஸோ அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி இந்த வீடியோ 308வது வீடியோ நிறைவேற்றுகிறேன்.